நீங்க நிறைய பேர் எனக்கு திட்டிருப்பீங்க, நிறைய பேர் எனக்காக துவா செஞ்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் பாருங்க, இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது விஷயம். இதுக்கு முன்னாடி நான் வெளியில போயிட்டு இருக்கும் போது when the Muslim ladies, நம்ம உம்மத்தோட மூமின் லேடிஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி போய் நிற்பேன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. அது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். I don't have, என்கிட்ட வார்த்தை இல்லை என் மனசுல இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு. ஆனா பேசிட்டே இருக்கணும், இங்க நின்னுட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. ஆனா நான் வேற ஒரு இதுல இருந்தேன், சின்ன வயசு. சரியா 4 பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க, நாங்க நடிக்க ஆகலாமா, பரவாயில்ல கதரெல்லாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இப்போ எழுதுனாங்க, அப்போதான் அந்த மாறுதல் வரும்ல. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் மாலுக்கு எல்லாரும் போவேன், பப்ளிக் பிளேஸ்க்கு போவேன். நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க. ஆனா அதிகமா அந்த படத்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல. இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன், அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு கோவமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா தெரியும் எந்த மதத்துல பிறந்தவங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. சோ உங்கள் எல்லாருக்கும் மனசோட மிக்க மிக்க நன்றி இந்த அன்பு கொடுக்கறதுக்கு.